அக்கா என்று நீ அழைத்த அந்த வார்த்தையை என்னால் மறக்க முடியலையே. இப்படி அடிக்க உனக்கு எப்படி மனசு வருது? அடிக்காமல் வேற என்ன செய்ய முடியும்? காரியமா இது என் உடல் பிறந்த அக்கா என்று சொல்வதற்கு எனக்கு கேவலமா இருக்கு, வெக்கமா இருக்கு, அவமானமா இருக்கு. நான் எங்கடி தப்பு பண்ண? அந்த குழந்தை மாமாவுக்கு பிறக்கவில்லை, கோவில் பூசாரிக்கு தான் பிறந்தது என்று சொல்ல முடியுமா? என் உயிரை போனாலும் உன்கிட்ட உண்மையை சொல்லவும் மாட்டேன். சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. நீங்க எல்லாம் ஒரு பொம்பளையா? நானும் தானே ஒரு பெண்ணா இருக்கேன். நானும் ஒரு பொம்பளை தான்மா. நல்லா கேட்டுக்கமா, நல்லா கேட்டுக்கோ. இது வரைக்கும் நான் குடுக்க தர நிபரான நேரா போய் நேரா வருவேன். ராஜா வாடா. ஆனா இவராஜமான கோவில் பூசாரி போய் படுத்து புளி வாங்கிடுறா. எடிலே சொல்லாதடி. வாய் கூசற பேசுறடி. என்ன வாய் கொண்டு கடையா குடுக்குற ஆயிரம். நீங்க அச்சுமா வந்தமா 4 மாசம் வீட்டுக்கு போமா. நான் தேவியா? நான் சொன்னது ஓட்ட போறேன் நீ. ஏய் எல்லாம் இவனா வருது. நீ சரியா அந்த கண்ணால எனக்கு கேள்வி கேப்படா. மூஞ்ச பாத்தீங்க. ஒழுங்க மாதிரி தான் சொல்றேன். இந்த குழந்தை பிறந்த காரணத்தை சொல்ல முடியாதா? எடிலே என்ன? உதடி சிரிக்கும் நேரம் உள்ளம் சிரிக்குமா? உலகம் கண்ணாடி உருவும் போடும் வேஷம் உள்மையாகுமா? விளக்கை கூடத்தில் வைத்தால் வெளிச்சம் தோன்றுமா? விளக்கை கூடத்தில் வைத்தால் வெளிச்சம் தோன்றுமா? வீட்டு கோயிலை தோட்ட வைத்தால் பாட்டு பாடுமா? பாட்டு பாடுமா? இதய வீணை தூங்கும் போது பாட முடியுமா? இரண்டு கண்ணு இரண்டு காட்சி காண முடியுமா? நாடி அப்படி மனதை வைக்க இறைவை அதில் நினைவை வைத்தானே, சில மனிதர்களை அறிந்து கொள்ளும் அறிவை வைத்தானே. மனதை வைக்க இறைவை அதில் நினைவை வைத்தானே, சில மனிதர்களை அறிந்து கொள்ளும் அறிவை வைத்தானே. அறிவை வைத்த இறைவன் அழகை வைத்தானே, அறிவை வைத்த இறைவன் அழகை வைத்தானே. அழகை கண்ட மனிதன் தன்னை அடிமை செய்தானே, அடிமை செய்தானே. இதய வீணை தூங்கும் போது பாட முடியுமா? இப்ப நான் என்ன பண்ணிட்டு எதுக்கு நீ வாங்க முடியல? படிக்குதா? பலிக்குதடி ஏன்டா? பலிக்குதடி. குடுமா, குடு. தண்ணி சாப்பிடாம தேவடிட்ட